நம்மளோட மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே யாரோட மியூசிக் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரியா இருக்கு, அப்படியே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுவேன் நான்னா யாரை சொல்லுவீங்க? ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரியான வைப் நிறைய விதத்துல இருக்கு. சம்டைம்ஸ் அந்த டான்ஸ் சாங்கா இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் மோட்டிவேஷனல் சாங்கா இருக்கலாம். அது ஒரு மெலோ சாங்கா தான் இருக்கும், பட் அந்த வரிகள்ல நம்ம கொஞ்சம் பயங்கர இன்ஸ்பயர் ஆகி ஒரு 2 நாளைக்கு எனர்ஜி ஓடும். பட் எனக்கு சின்ன வயசுல வந்து என்னோட ஸ்கூலுக்கு நான் வீட்டுல இருந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அங்க கோயம்புத்தூர்ல, ஸோ அங்க அந்த ஒரு ஐஏஎஸ் அது ஏர்ஃபோர்ஸ் ஒரு லேன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வழியா தான் வரணும். ஸோ அதுல அப்போதான் வந்து இந்த எஃப்எம்லாம் வந்தது. அங்கே தெரு பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நான் அப்பாட்ட கேட்டப்பா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லாம் வரும். இப்போ பார்த்தா அது ரொம்ப கன்றாவே இருக்கும் அதோட குவாலிட்டி. அப்போ அது பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் காதில் மாட்டிட்டு அங்கேருந்து ஸ்கூல்ல இருந்து கிளம்பும்போது எஃப்எம்ல வர பாட்டு தான், மெமரி கார்டுலாம் போட முடியாது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உயிரின் உயிரை பாட்டு வருது. உயிரின் உயிரை பாட்டு வந்து அந்த ஸ்டார்டிங்ல அந்த டிஸ்டார்ஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி வந்து ஒமாகாசியெல்லாம் வந்துருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஆரம்பிக்குதுல, அது ஆரம்பிச்சோடனே நான் சைக்கிள் ஃபாஸ்டா ஓடுறேன். அந்த எனர்ஜி வந்துருச்சு. என்னமோ எனக்கே அந்த பாட்டு போடுற மாதிரி. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அது வந்து அந்த சாங் தான் எனக்கு ஹாரிஸ் சார் வந்து பாடணும்னு சொல்லி கொடுத்திருந்தாரு ஸ்டேஜ்ல. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்தது. நான் இந்த விஷயத்த சொல்லல, பட் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், இந்த பாட்டு நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னேன்.